இதனால் விசேஷமாய் போதுகிற தாஸ் ஒரு சார்ல்ஸ் இருப்பது குறித்த மிகுந்த மகிழ்ச்சி. இருவரும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ் தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2024 ஆண்டிலே 3ஆம் காலாண்டில் நாம் மார்க்குவின் சுவிசேஷம் அந்த நூலை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நமக்கு 2வது வாரம். இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் என்பது. சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் அதனுடைய ஆசிரியர்கள் கிறிஸ்துவினுடைய துவக்க ஊழியத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு நம்ம எல்லாருக்கும் தெரியும், மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மலை மேல் உட்கார்ந்து ஜனங்களை வரவழைத்து கூறின நீதி உள்ள வசனங்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் ஒரு ஓய்வு நாளிலே தேவ ஆலயத்திலே பிரவேசித்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த ஒரு அனுபவத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். பிற்பாடு நம்ம யோவான் புத்தகத்திற்கு வரும்பொழுது அந்த கானாவூர் கல்யாணத்தை அவர் நடத்தி வைக்கிறாரு, அற்புதம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது துவக்க ஊழியம், முதல் அற்புதம் என்றும் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் மார்க்குவின் சுவிசேஷ புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது மார்க்கு எவ்விதமாக கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். இவரும் ஒரு ஓய்வு நாளிலே போய் ஆலயத்திலே பிரசங்கித்தது மாத்திரமில்லாமல் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தன்னை மேசையா என்று வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்துடன் அவர் இங்கு செய்கிறதை பார்க்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கு பாடத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், எந்தெந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்து போனாரோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் அவர் ஊழியம் செய்த அனுபவத்தை நாம் அதிகமாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். பாஸ் தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, இயேசு தமது சீஷர்களாக இருக்க அழைத்த மனிதர்கள் யார் யார்? அழைப்பிற்கு அவர்களது மறுமொழி என்ன? மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 16லிருந்து 20 வரைக்கும் படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு 2 பேராக 4 பேரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 16 படித்தோம் என்றால், கலிலேய கடலோரமாய் அவர் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். பேதுரு அந்திரேயாவை பார்த்து கூப்பிடுறார். அவங்கள்ட்ட தான் சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசனம் 19 செபெதேயுவின் குமாரன் யாக்கோபையும் யோவானையும் ஜேம்ஸ் அண்ட் ஜான் 2 பேரும் ஆண்டவனை செய்கிறாரு, கூப்பிடுறாரு. வசனம் 20 சொல்லுது, அவர்கள் அழைத்த உடனே அவர்கள் தங்கள் தகப்பனாய் செபெதேயுவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் ரொம்ப வசதி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மீனவர்கள், ஏழ்மையான மீனவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படித்தான் வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த யாக்கோபும் யோவானும் நல்ல வசதி படைத்தவங்க. ஏன்னா அவங்க அப்பாவே இந்த தொழில் செஞ்சவர். அவங்களுக்கு நிறைய கூலி ஆட்கள் இருந்தாங்க, படகுகள் இருந்துச்சு, வலைகள் நிறைய இருந்துச்சு. அப்போது அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அப்போது யாக்கோபும் யோவானும் வசதி நிறைந்தவர்கள், பேதுரு அந்திரேயா வசதி குறைந்தவர்கள். அப்போது ஆண்டவருக்கு வசதி உள்ளவங்களோ வசதி இல்லாதவங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. தேவன் யாரை அழைக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை அழைப்பார். அப்படி அவர்களை அழைத்த உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த 4 பேரும் அப்படியே வந்தார்கள். தேவனுடைய அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டில் எலிசா பற்றி படிக்கிறோம். எலியை அழைச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அப்படித்தான் நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பாடம் நமக்கு இங்கே கிடைக்கிறது. சார்ல்ஸ், அழைக்கப்பட்ட சீஷர்கள் எதற்காக எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உடனே இயேசுவை பின்பற்றினார்கள்? இந்த அனுபவத்தில் நாம் என்ன இங்கே பார்க்கிறோம் என்றால், ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி யோவான் ஸ்நானகன் மேன்மையான தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினது நிமித்தமாக இது அற்புதமாக நிறைவேறினது என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, திடீர்னு இவர் போகிறாரு, இவருடைய அழைப்பு கொடுத்ததும் இவங்க உடனடியாக பின்பற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யோவான் சொன்ன அந்த வாக்கியத்தை இவர்கள் நம்பி விசுவாசித்தார்கள். யோவான் 1:29 நாம் கவனிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவரே, இவருக்கு பின் செல்லுங்கள் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்த நிமித்தமாக இவங்க ரொம்ப தைரியமாக இவரை பின்பற்றி போகிற ஒரு அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். அதையும் குறிப்பாக நீங்கள் எரேமியா 16:16 நீங்கள் வாசிங்கன்னா, இதோ மீன் பிடிக்கிற அநேகரை நான் அழைத்து அனுப்புவேன்,
இவர் அவர்களை என்ன பண்ணுவாங்க, பிடிப்பார்கள். இப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலையும் இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் முதலாவது அழைத்தவர்கள் யார் அப்படின்னா மீன் பிடிக்கிறவங்க தான். பாஸ் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவங்க வந்து தங்களுடைய வேலையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் போகிறாரு. அவங்களை அழைத்ததின் நோக்கமும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப பொறுமையானவங்க, எதையுமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க, மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடியே அதற்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மனநிலை அவர்களுக்குள்ளாக இருந்தது நிமித்தமாய் கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். அந்த அழைப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேவ வல்லமையை நாம் பார்க்கிறோம். இவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடினால் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. அவர்களை அழைத்த உடனே அவர்கள் புறப்பட்டு இவருக்கு பின்னே போனார்கள் என்று பார்க்கிறோம். சுயத்தை வெறுத்து பின்பற்றி போனார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். பாஸ்தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. கப்பல் நகும் ஜெப ஆலயத்தில் நடந்தது என்ன? நமக்குள்ள பாடம் என்ன? கப்பர்நகூமிலே இருந்த யூத ஜெபாலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறார். அங்கே அவர் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு கூட மார்க் 1:21 வாசிக்கிறோம். ஒரு பக்கம் பிரசங்கம், இன்னொரு பக்கம் பிசாசின் பேச்சு. அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான், அசுத்தாவியில் ஒரு மனிதன், அவன் ஒரு பக்கம் பேசுகிறான். அப்போ அந்த ஆராதனை ஒரு மறக்க முடியாத ஆராதனையாக அன்றைக்கு நடந்தது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 24ஆம் வசனத்தில் பிசாசு பிடிச்சவன் அவன், ஐயோ நசரேனா இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்குவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அப்போது பிசாசு பிடிச்சவங்க கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லிட்டான், நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, யார் இவர்? 27ஆம் வசனத்தில் பிசாசுகளுக்கெல்லாம் கட்டளையிடுறாரு, ஆவைகளுக்கெல்லாம் கட்டளையிடுறாரு, எல்லாம் கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி இயேசுவை தெரியாததாக அங்கே என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் முதல் 8 அதிகாரங்கள் இயேசு யார் என்று காட்டுகிறது. கடைசி 8 அதிகாரங்கள் 9லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இயேசு எங்கே போகிறார் என்று, சிலுவை நோக்கி போகிறார் என்பதை பிற்பகுதியை நமக்கு காட்டுகிறது. அப்போ என்ன ஒரு பாடம் புரிஞ்சுக்கிறோன்னா, பிசாசுகள் கூட இயேசு யார் என்று நன்றாக அறிந்திருந்தது. ஆனால் மனுஷங்களுக்கு அப்போ இருந்து வேதபாரகர் யூதர்களுக்கெல்லாம் இவர் யார், இவர் தான் மேசியா என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது என்பதை நம்ம தத்துருவமாக இதன் வழியாக விளங்கிக் கொள்கிறோம். பிசாசு பேசினது என்று சொல்லி பார்க்குறோம். பிசாசு பேசினவுடன் அமைதலாயிரு என்று ஏன் இயேசு கட்டளை கொடுத்தார்? பாஸ்டர் ஏற்கனவே பேசி கொண்டிருந்த பிரகாரமாக தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களை வாசித்த யூத ஜனம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் மேசியாவின் வருகை குறித்து வாசிப்பாங்க, அந்த வருகைக்காக எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் மேசியா வந்தாயிற்று, ஆனால் அவர் தான் என்பதை அவர்களால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கு அந்த பிசாசு பிடித்த மனுஷனை வைத்து பிசாசுகள் தான் இங்கே பேசுகிறது. இந்த சாட்சியை கிறிஸ்து முதலாவதாக அங்கீகரிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா தள்ளப்படுகிறதற்கு முன்பாக இவங்க யார் கூட தான் இருந்தாங்க, கிறிஸ்துவோடு கூட தான் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளாததுக்கான மிக முக்கியமான 2 ரீசன் சொல்கிறாங்க, அதாவது பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீசன். அதாவது அந்த நாட்களிலே ரோமர்கள் அரசாண்டு கொண்டு இருந்தது நிமித்தமாய் மேசியா இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவருடைய ஊழிய காலம் முடியாது. அதனால் முன்பே ஏதாவது சிக்கல் பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அமைதலாக்கினார் என்று சொல்லி அவங்களுடைய கருத்து. ஆனால் என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடம் மாத்திரமல்ல மற்ற இடங்களில் கூட பிசாசுகள் பேச ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய சாட்சி யாருக்கு தேவையில்லை, கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. சாட்சி கொடுக்க பிதாவாகி தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் இதை நாம் மனதிலே வைத்து நாம் கவனிக்கும் பொழுது பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக ஆவியானவர் அந்த சாட்சியை ஜனங்களுக்குள்ளாக நிலைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக பல காலங்களை, அதாவது ஒரு 3.5 வருஷத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் அவரை விசுவாசியாமலும் கடைசி வரைக்கும் இருந்த ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் இந்த கூட்டத்திலிருந்து பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவினுடைய செயல்பாடுகளையும் அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசங்கத்தையும் கவனித்த ஒரு சிலர் பிற்பாடு இவர் மேசியா என்பதை அங்கீகரிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். குறிப்பாக ஏன் இயேசு நீங்கள் இப்போதைக்கு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாருன்னா, பிற்பாடு நம்ம இந்த லெசன் காலாண்டு ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். அது என்னென்னா, அந்த குறித்த காலம் வர வரைக்கும் அவர் மேசியா என்பதை ஒரு ரகசியமாகவே வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன் அப்படின்னா அந்த குறித்த நேரம் வரும்பொழுது தான் அவர் சிலுவையில் என்ன பண்ணணும், அறையப்படணும் என்பதற்காக அவர் அவ்விதமாக செய்தார். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது
இங்கே ஒரு காரியம் கேள்விப்படுறோம். என்னன்னா, கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் நடந்த சம்பவத்திற்கு பின் பேதுரு வீட்டில் நடந்தது என்ன? இந்த பிசாசை பிடித்தவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போய் என்று சொல்லி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எங்கே போகிறார்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவின் மாமி வீட்டிற்கு அவர் செல்கிறார். பேதுரு வீட்டுக்கு போகிறாரு, மாமி அங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேதுரு திருமணமான ஒரு அப்போஸ்தலன் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அங்கே போன பொழுது பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்தால் ஆண்டவர் கையை பிடிச்சு அவளை சுகமாக்கினார். நீங்கள் இன்னொரு சுவிசேஷத்தை லூக்காவில் படிச்சீங்கன்னா, அதட்டி சுகமாக்கினார் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா எழுந்து பணிவிடை செய்தாள் என்று கூட வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருக்கு சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை அந்த அம்மாவுக்கு இருந்ததையும் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இதில் நம்ம படிச்சுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சுவிசேஷங்களில் நம்ம படிக்கிறோம், சிலரை தொட்டு சுகமாக்கினார், சிலரை தொடாமலே அவர் சுகமாக்கினார். யாரெல்லாம் தொட்டு சுகமாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க் 1:41 குஷ்டரோகியை, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யவீருவின் மகள் அந்த 12 வயது சிறுமியை தொட்டு சுகமாக்கிறார். தொடாமல் சுகமாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் 2ஆம் அதிகாரத்தில் திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, தொடவே இல்லை, ஆனால் ஆண்டவர் சுகமாக்கினார். மார்க் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் படித்தீங்கன்னா சூம்பின கையை உடையவன், லூக்கா 6:6 பார்த்தீங்கன்னா சூம்பின வலதுகை உடையவன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆண்டவர் தொடலை, சுகமாக்கினார். அதே போல் மார்க் 5 லேகியோனை பற்றி படிக்கிறோம். அந்த லேகியோனையும் கூட ஆண்டவர் தொடாமலேயே சுகமாக்கினார். அப்போ ஆண்டவர் இப்படி பரபரப்பாக அவர் பற்பல செயல்களை தீவிரமாக செய்கிற ஒரு ஊழியத்தை பாருங்கள். ஜபாலயத்தில் போய் ஒரு பிசாசு படித்தவன் சுகமாக்கினார், அடுத்து பேதுரு மாமி வீட்டுக்கு வராரு, அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆக்ஷன் ஒன் ஆஃப்டர் அனதர், அடுத்தடுத்து செயல்களை செய்யக்கூடிய ஒரு செயல் வீரராக மார்க்கு இயேசுவை அங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த வேலை இன்னும் முடியல. அவருடைய ஊழியம் அன்னைக்கு ஓய்வு நாள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இயேசு என்ன செய்தார்? இந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக மார்க் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஓய்வு நாள் முடிந்த பிறகும் இயேசுவிடத்தில் அநேக ஜனங்கள் வந்தார்கள். ஏன் அப்படின்னா, அவர் இரவு முழுவதும் பிதா கிட்ட மன்றாடி கேட்கிறார். அநேக ஜனங்களை அதை எங்கே நம்ம பார்க்குறோன்னா, சங்கீதம் 2:6 வாசிக்கும் பொழுது, ஜனங்களை நீர் கேளும், உமக்கு நான் என்ன பண்ணுவேன், அநேக ஜனங்களை உனக்கு நான் கொலை பொருளாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாக்கின்படியே அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை இங்கே பார்க்குறோம். அந்த நிறைவேறுதலை இங்கே சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். மார்க் 1:34 பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகர் அவர்கிட்ட வந்தபொழுது சொஸ்தமானார்கள், அநேகம் பிசாசுகளை அவர் துரத்தி விட்டார் என்று பார்க்குறோம். இப்போ இதனுடைய ஒரு இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, மிட்நைட் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஊழியத்தை செய்கிறார். அப்படின்னா மக்களுக்கு அவ்வளோ தேவைகள் இருந்தது, அதை நிறைவேற்றக்கூடியவர் இவர் ஒருவர் என்பதை கண்டறிந்தது நிமித்தமாய் ஏராளமான மக்கள் வந்தபோது கூட்டத்தை நீங்கள் வரவாதீங்க, போயிடுங்க என்று சொல்லி அவர் எங்கேயுமே சொல்லவில்லை. இங்கே அவர் சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம் ஓய்வு நாள் முடிந்த பிறகு. அருமையான பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தாஸ், உங்களுக்கான கேள்வி, இயேசுவின் ஊழிய வெற்றிக்கான ரகசியம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் ஒரு நாள், ஒரு ஒன் டே அவர் எப்படி செயல்பட்டார்ன்றதை நம்ம இந்த பாடத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா காலையிலேயே அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரையில் போய் ஆட்களை அழைக்கிறார், ஆலயத்தில் போய் அடுத்து பிரசங்கம் பண்ணுறாரு, அப்புறம் பிசாசு பிடிச்சவனை சுகமாக்குறாரு, பேதுரு மாமியை சுகமாக்குறாரு. 34ஆம் வசனம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கினார், அநேக பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், பொதுவான வாக்கியமாக சுருக்கமாக சொல்லி மார்க் எழுதிடுறார். அதனால தான் மார்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், சுருக்கமான சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வளவு வெற்றிகரமாக ஒரு 24 ஹவர்ஸில் ஆண்டவர் இவ்வளோ வேகமாக ஊழியம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, இந்த வெற்றிக்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை. 1:35 பாருங்களேன், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். முந்தின நாள் செய்த ஊழியத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் லேட்டாக தான் படுத்திருப்பார். எவ்வளோ பேர் வந்தார்கள், எவ்வளோ தாமதமாக படுத்தாரோ நமக்கு தெரியல, ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக அவர் எழுந்து விட்டார்ன்றது 35ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆக 1:35 அதிகாலை தோறும் அவர் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்னு பார்க்குறோம். மத்தேயு 14:23 அவர் தனித்து
தனித்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு படிக்கிறோம். தனி ஜெபம் அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. மார்க் 6:46 மலைமேல் அவர் ஜெபித்தார் அப்படின்னு படிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த நீண்ட ஜெபம், அந்த பிரதானாசாரி ஜெபம் அங்கே நம்ம படிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இப்படி ஜெபம் என்பது மிக முக்கியமாக இருந்தது. சர்வத்தையும் படைத்த இரட்சகர், சிருஷ்டிகர், அவருக்கே ஜெபம், பிதாவோடு பரலோகத்தோடு தொடர்பு அவ்வளவு அவசியம் என்றால் இன்றைக்கு நமக்கு ஜெபம் எவ்வளோ முக்கியம் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. ஆகவே அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு ரகசியம் அவருடைய ஜெப வாழ்க்கை தாங்க. முழங்கால் முடக்கினாரு, ஊழியம் நடந்துச்சு. டாக்டர் லூக் எது எழுதினாலும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எழுதுவார். இயேசுவின் ஜெப வாழ்க்கை பற்றி லூக்கா என்ன சொல்லுகிறார்? லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அதை நாம் கவனிக்க முடியும். குறிப்பாக 12வது வாக்கியம், அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் அந்த வசனத்தில் அவர் வந்து மலை மேல் ஏறி போகிறார். பாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது வனாந்திரம் இடத்திற்கு போய் அங்கே ஜெபித்தார் என்று பார்க்குறோம். மலையிலும் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். இப்போ இந்த ஜெபத்தில் அவர் என்ன தான் பண்ணியிருப்பார், அதற்கு எலன் வைட்டும் ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறாங்க. அதற்கு முந்தின நாள் சந்தித்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் அந்த ராத்திரியில் அவர் ஜெபித்தது மாத்திரம் இல்லாமல் அடுத்த நாள் ஒரு அந்த 24 ஹவர்ஸில் சந்திக்க போகிற மற்ற மக்களுக்காக அவர் என்ன பண்ணாரா, ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கு லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட் இரவு முழுவதும் கொஞ்ச நேரமாக அவர் தூங்கின மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இந்த இரவு முழுவதும் ஏன் ஜெபிச்சார் அப்படின்னா அதற்கு பிற்பாடு அந்த லூக்கா 6:13 நாம் வாசிக்கிறோம், பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று என்ன பண்ணார், பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு விசேஷமான ஒரு பொறுப்பை அவர்களிடத்தில் கொடுக்கறதற்கு முன்பாக இரவு முழுவதும் அவர் ஜெபித்து இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், பிரதர் உடனே உங்களை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நீங்கள் போங்க, அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் இல்லை. அதற்கு முன்பாக ஜெபித்து ஜெபத்தோடு எடுத்த ஒரு தீர்மானத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். வேதாகம காலத்தில் குஷ்டரோகம் எப்படி கையாளப்பட்டது? மார்க் 1ஆவது அதிகாரத்தில் 40 45 வசனங்களில் குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமான எண்ணெய் சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, 41ஆம் வசனத்தில் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். குஷ்டரோகிகளை அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, தொடமாட்டாங்க. காத்து பட்டாலே தீட்டு. இன்னொன்று, ஊருக்குள்ளே வைக்க மாட்டாங்க. ஊருக்கு வெளியில் அவங்களை ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி வைத்து விடுவார்கள் என்பதை லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 45 மற்றும் 46ஆம் வசனங்கள் படித்தால் ரொம்ப தெளிவாக அங்கே மோசே நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். லேவியராகமம் 13 வசனம் 45 46 நான் சுருக்கமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். 45 கடைசி சொல்லுது, தன் தலையை மூடாதவன வஸ்திரம் கிழிந்து தலையை மூடாமல் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு நினைச்சேன் குஷ்டரோகி சத்தம் போடணும். 46 அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன், அவன் தீட்டுள்ளவன், அவன் தனியே குடியிருக்கணும், குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்கும், யாருமே தொட மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை அங்கே தொட்டு சுகமாக்கினார். இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா 10 குஷ்டரோகிகளை தொடாமலே சுகமாக்கினார். ஆண்டவர் இப்படி சமுதாய ஒதுக்கம் இப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் அவர் யாரையும் ஒதுக்காமல் தொட்டு அற்புதமாக சுகம் கொடுத்து அவர்களும் ஆண்டோடைய அன்பை ருசிக்கும்படி அவர் கிரியைகளை வல்லமையாக செய்தார். இந்த வல்லமையை, இந்த இரட்சகரின் வல்லமையை, சிருஷ்டிகரின் வல்லமையை புறஜாதியாரும் புரிஞ்சு கொண்டிருக்காக தான் மார்க் இப்படி எல்லாம் எழுதுகிறார். இதே கேள்வியை தொடர்ந்து அடுத்த கேள்வி பாஸ்டர் சார்ல்ஸுக்கு, இயேசு குஷ்டரோகிகளை எப்படி சுகப்படுத்தினார்? தொட்டு சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது மோசேயின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஏதுவாக சொஸ்தமாக்கப்பட்டவர்களுக்கு கட்டளை கொடுப்பார். நீ போய் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நீ என்ன பண்ணு, பலி செலுத்து என்று சொல்லி. அதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மோசேயால் கூறப்பட்ட பிரமாணத்தை அவர் வந்து உறுதி செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை சொன்னவரே யார் தான், கிறிஸ்து தான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில இடங்களிலே, அதுலேயும் குறிப்பாக இந்த குஷ்டரோகி, அதுலேயும் பாஸ்டர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒருவேளை அவன் தனித்திருந்த நாட்களிலே அவனுடைய குஷ்டம் சுகமான பிறகு கூட அவன் மீண்டுமாக சபைக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. அவன் முன்பு யூஸ் பண்ண எல்லா துணியும் அவன் என்ன பண்ணணும், முற்றிலுமாக குளிச்சிட்டு வெளியிலேயே ஆசாரியனுக்கு தன்னை காமிச்சிட்டு
அவன் பரிபூர்ணமாக சுகமானான் என்பதை அறிந்த பிறகுதான் அவன் எங்கே வர முடியும், உள்ளே வர முடியும். ஆனால் இங்கே கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப டிஃபைல்டு பர்சனை அவர் தொடுகிறார். அவர் தொட்டது நிமித்தமாய் அவருக்கு எந்த ஒரு தீட்டும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய நேசர் யார் அப்படின்னா, நம்மை சுத்திகரிக்கவும் நம்மை முற்றிலுமாக குணமாக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட தள்ளப்பட்டவங்க அல்லது தீண்டப்படாதவங்க அப்படின்ற எதுவுமே இல்லை என்பதை ஆண்டவருடைய ஊழியத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. நேர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். விசேஷமாக நிறைய பேர் ஒரு நாளை எப்படி செலவழிக்கணும்னு தெரிய மாட்டுது. இயேசு எப்படி மனதுருவினான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு செய்த ஊழியத்தை நம்முடைய விசுவாசத்தில் செய்யணும்னு சொல்லி நேர்களுக்காக ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் தாஸ் ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மார்க் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் படித்தோம். அந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டம். அதில் அநேகர் பிசாசினால் பீடிக்கப்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக எப்பொழுதும் ஒரு நாள் முழுக்க அவர் அலுவல் நிறைந்தவராக பணி செய்து கொண்டே இருந்தார் என்பதையும், அவர் ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார், அதனால் அவருடைய ஊழியம் வெற்றியாக அமைந்தது என்பதையும் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுதும் அநேகர் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தில் ஆண்டவர் பிசாசினால் பாதிக்கப்படுவதையும் சோதிக்கப்படுவதையும் அறியாமல் இருக்கிறார்கள். இயேசுவை போல் நாங்களும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக, மனந்திரும்புதலுக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக அநேகரை அழைக்கிற ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவரே, இந்த பாடங்களை பார்க்கிற கற்றுக்கொள்கிற நேயர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து ஒரு விடுதலையின் ஊழியத்தை, வல்லமையான ஊழியத்தை நாங்களும் செய்ய கர்த்தரை அபிஷேகித்து பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சாய்வாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திலே தொடங்குகிற நாள் ஜெயத்திலே முடியும். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.